பல்வேறு படைய பகிலப்பட்ட நடைய பயனோடு உலகில் இளைஞ படையப்பா 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 படைய பகுச்சலூர் படைய பைத்தப்பட்ட படையப்பா 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 பாசமுள்ள மனிதனப்பா அபிஷேகத்தை குழந்தையப்பா நல்லதை விழாலப்பா ஆளாக்கி வளர்ந்தது தமிழ்நாட்டு பெண்ணப்பா சிங்க நடை போட்டி சிங்கரத்தில் ஏறி யாருது பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா திடீர்னு எனக்கு சிகரம் ஆர்வம் கூட இருக்க அளவே இல்லையா சிகரம் மாதிரி நினைச்சு ஏற தெரிஞ்சு ஒரு படைப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினி ஏய் என்னமா அப்படி சூப்பர் ஆளை மூஞ்சி மோரேங்க கட்ட என்ன மீச உள்ள உனக்கு மீச இருக்க முதல்ல மீச வரைஞ்ச குழந்தைய பாடுனேம்மா மீச வரைஞ்சிட்டு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பூக்குறியா நீ அவரலையா இங்க பாரு அந்த கெட்டப்ல நீ வந்திருக்க ஒண்ண பார்த்து சொன்னேன் அந்த கெட்டப் செட்டப் உள்ள பூந்துட்ட வளையாம விட மாட்டேன் நளையாம விட மாட்டேன் இங்க என்ன அப்படிங்கற நெருப்புடா நெருங்குடா டிஜே இந்த கை பாருப்பட என்ன குண்டி அப்படிங்கற இந்த கண்ணாடிய போட்டதுல குண்டி எது தோல் எது தெரியல இது மாத்தி புடிச்சு விட்டேன்டா இது என்ன கண்ணாடியா அது என்ன கண்ணாடியா டேய் இந்த கண்ணாடிய போட்டு பாருங்க எப்படி இருக்கு பாரு நல்லா இருக்கு பாரு நல்லா போட்டு பாருங்க என்ன கண்ணாடி இது ஐயா என்னடா ஏமா அந்த இவ்வளவு நேரம் இப்படி தான் நின்னியா நீ ஏங்க என்னாச்சு என்ன துணிமணியே இல்லாம இருக்க கரெக்டா கண்ணாடியா வெளியில சொல்லாத ஏய் நீ விவரமான ஆளு யோ நீ போட்டு பாருமா சும்மா போட்டு பாருடா போட்டு பாரு எப்படி மணி தெரியுது பாரு சங்குமார் தொங்கு ரொம்ப நாளா ஆசை சங்குமார் கண்ணாடி கிடைக்க மாட்டேங்குது சங்குமார் தொங்கு சுருட்டு பாரு நான் மாட்டணும்னு யாரை பார்க்கணும் மாமா பாருடா உங்களை பார்க்கறேன் அதோட நீ தொலைஞ்சிருவ என்னது இல்ல தெளிவா இருக்கு பாரு 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 மணி 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 ஆலய மணியில் ஓசையை நீ பார்த்தால் இது எந்த மணிங்கிற இது எந்த மணியா நம்ம கேவி கோட்டை சரத்து அடிக்கிறானே அந்த மணி என்னையா இத்தே பெருசு தொங்குது கோயில்ல அடிக்கிற மணிமா ஆத்தாடி அந்த மணியா இங்க தொங்க விட்டுருக்க இது அந்த மணி இல்ல ஆகாத மணி ஆகாத மணியா ஆகாத மணி மணி சத்தம் கேக்குது என்னடா அது நாக்கு இப்பதான் புதுசா போடு அத விடுறா என்னடா பொரி உருண்டை எங்க இருக்கு பொரி உருண்டை இருக்கா ஆமாடா யோ என்னையா என்னம்மா என்னையா பாத்துட்டு இருக்க நான் கொண்டைய பார்த்து சொன்னேம்மா கொண்ட பொரி உருண்டை கலர்ல இருக்கு ஆமாமா கண்ணாடியை மாத்தினா அப்படித்தாம்மா தெரியுது முதல்ல கண்ணாடி தூக்கி கொண்டு அங்க வையா நான் தூக்கி போட தூக்காம போற வேலைய பாருமா முதல்ல நீ போய் உன் வேலைய பாரியா வேலைய பார்க்க தெரியும் என் வேலைய நான் பாத்துட்டு இருக்கேன் பொம்பளை பொறுமையா பேசுறதுக்கு ஆம்பளை முதல்ல நீ பொறுமையா பேசுறதுக்கு ஆம்பளை எல்லாத்தையும் அடக்கமா தான் இருக்கேன் பொம்பளை எல்லாத்தையும் நான் அடக்கமா இருந்துகிட்டு இருக்கேன் நீங்க அடக்கமா நீ இருக்க வந்து இடிச்சிருக்க நீ தான் வந்து இடிச்சிருக்க நான் இடிச்சல்ல நல்ல மாலை ரோசம் சூடு சொல்றேன்னா நீ என்ன இடித்தா நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் நீ என்ன தூக்கி போட்டு கற்பாளி நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் நீ என்ன தூக்கி போட்டு படுக்க வச்சு ஊமா குத்தா குத்து ஒரு வார்த்தை கூட சொல்ல குத்துங்க மேடம் குத்துங்க நாங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டோம் தெரியுமா ஐயோ வேத வெறி கொண்டு போய் நிக்கிறேன் உங்களுக்கு யோ என்ன நினைச்சிட்டு பேசுற சரியில்லப்பா ஏடா குத்த சொல்லிட்டு இவங்க எல்லாம் போயிட்டாங்க யோ முதல்ல நீ மிதிப்படி சாப்பிடாதான் ஒதுங்கிட்டாங்க பாத்தியா மிதிப்படி நான் சாக மாட்டேன் நான் கொஞ்சம் வெறி கொண்டு அலையிறேன்னு கொஞ்சம் பொறுமையா கிளம்பி போயிட்டாங்க தம்பி கொஞ்சம் பிரியா இருக்கட்டும் அப்படியா ஆமா ஆமா இந்த பிரியா நடக்கிறதுக்கு இங்க வேலையே இல்ல இன்னைக்கு பிரியா இருக்க வேண்டிய ஆள் நீதாமா உன்னை வச்சுதான் எனக்கு வேலையே இருக்கு இன்னைக்கு உன்னை வச்சுதான் எனக்கு இங்க வேலையா இருக்கு இங்க வா தேவையில்ல வேலையெல்லாம் பேசாத முதல்ல என்ன நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன் நானும் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன் ஐயோ என் டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதம்மா என் டயத்தை நீ தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நாங்க பாட்டுக்கு பேசாம ஆடிக்கிட்டு இருந்தேன் உன்னை யாரையும் வந்து இடிக்க சொன்னது நீ பேசாம ஆடு பேசிக்கிட்டு ஆடு எனக்கு பிரச்சனை இல்ல ஐயோ எனக்கு போன் பண்ண ஆளை காணோமா போன் பண்ணாயா எங்க போறீங்க இந்த நாடக மேடைக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னாங்க ஓஹோ ஏங்க இந்த பெயிண்டர் நீங்க தானா ஆமா இந்த சுண்ணாம்பு அடிப்பீங்களா சுண்ணாம்பு சுண்ணாம்புயா ஆமாமா அவர் நீங்க தானா ஆமா நம்ப மாட்டியா நீ ஏங்க இருமா நீ என்னமா நம்ப மாட்டீங்க எங்க போறாரு நம்ப மாட்டீங்கன்னு உள்ளுக்கு போறாரு இவர் பெயிண்ட் அடிக்கிற மூஞ்ச பார்த்தா பெயிண்ட் அடிக்கிற போறங்கட்ட மாதிரியே தெரியலையே பெயிண்ட் அடிப்பணம் தாளு சரி பாப்பா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் அடிச்சு பாத்துருவோம் அடிச்சு அடிச்சு பிரஸ் தேஞ்சு போய் கிடக்குது என்னமா நான் கேக்குறேன் நீ கேட்க வேண்டாம் வீட்டுக்கு வீடு பிரஸ் வேலை பார்க்கறவங்களுக்கு வீட்டுக்கு வீடு பிரஸ் வாங்கி கொடுப்பாங்க ஆமா இது என்ன ரொம்ப நாள் அடிப்பட்ட பிரஸ் மாதிரியே இருக்கு இது ஏன் பிரஸ்மா ராசியான பிரஸ் எத்தனை பேருக்கு அடிச்சிருப்பேன் தெரியுமா ஏங்க ஒரு வீட்டுக்கு அடிச்சா மறு வீட்டுக்கு தேஞ்சு நல்லா இருக்காதுங்க அப்படி கிடையாதுமா அது அடிக்க முடியாதே உனக்கு தெரியாது நான் அடிக்கிறதே டெக்னிக்கல் அடிப்பேன் எப்படி இந்த ஒரு பிரஸ் வச்சுதான் ஏகப்பட்ட பேருக்கு அடிச்சிருக்கேன் பெயிண்ட் ஆமா இங்க வருமா ஏங்க அடுத்த வீட்டுக்கு அடிக்கும் போது கோடு விழுந்துருங்க நீ ஏமா கொலப்புற கோடு விழுந்தா தாமா சைஸா அடிக்க முடியும் நீ உள்ள விட்டு அடிக்கிறதுக்கு ஒரு ரேட்டு சரி வெளியே விட்டு அடிக்கிறதுக்கு ஒரு ரேட்டு
உள்ள விட்டு அடிக்கிறதுன்னா சும்மா பயம் இல்லாம நம்ம வாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்கலாம். எந்த உள்ளுக்கியா? ரூமுக்குள்ள விட்டு அடிக்கிறது. என்னது ரூமுக்குள்ள விட்டு அடிக்கிறியா? அட ரூமுக்குள்ள விட்டு பெயிண்ட் அடிக்கிற சொன்னமா. ஓஹோ ரூமுக்குள்ள விட்டு அப்படி மொட்டை மொட்டை பேசுறியா? ரூம்ல விட்டு அடிக்கும்போது பயம் இல்லாம நம்ம வாட்டுக்கு அடிக்கலாம். ஆனா வெளியில அடிக்கும்போது பார்த்து அடிக்கணுமா? ஏங்க ஆளுகளுக்கு வந்துட்டாங்கன்னா போச்சு. ஏன்? ஆமா வெளில விட்டு அடிக்கும்போது பார்த்து அடிக்கணும். ஏங்க அப்படி? இப்படி பலின்னு அடிக்கிறோம்ல சளி ரவி மூஞ்சில தெரிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஓ அதுக்கா? பெயிண்ட் அடிக்கும்போது தெரிச்சிருமா? ஆமா. ஏங்க இந்த உள்ளு கூட்டு அடிக்கிறதுக்கு எவ்வளவு ரேட்? உள்ள விட்டு அடிக்கிற ரேட் கம்மி தான். ஆமா வாட்டுக்கு ரூம சாத்தி விட்டு கப்பு கப்புல அடிக்கலாம். யோ சொல்றேம்மா பெயிண்ட் அடிக்கிறது. நாளை சொல்ற விதமே சரியில்லை. இல்ல வெளியில இருந்து கதவை தட்டுவாங்க. அடிச்சியா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது வேற கேட்பாங்களா? ஆமா உள்ள இன்னும் அடிச்சுக்கிட்டு போங்க. உங்களுக்கு உதவிக்கு ஆள் அழைச்சிருவீங்களா இல்ல நீங்க மட்டும் தான் பாப்பீங்களா? ஒரு ஆள் தான்மா உதவிக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு இருந்தேன். அந்த ஆள் வரல. இல்லங்க எங்களுக்கு பெருசுங்க. ரூம்பா? ரூம். அது எவ்வளவு பெரிய ரூம்பா இருந்தாலும் பரவாயில்லமா. உள்ள அடி அடி அடிச்சிருவா. இல்லங்க ஆளு ஏகப்பட்ட ஆளு தேவைப்படுமே. அது ஆளுதான் இல்ல. 1000 ரூபாய் சம்பளம் தரேன்னு ஒருத்தர் வர மாட்டேங்கிறாமா. 1500 ரூபாய் சம்பளம் தரமா. வேலைங்க அவர் வந்தா கொஞ்ச நேரம் உதவி பண்ணுவார்ல. அவர் தான் வரலையம்மா உதவிக்கு ஆள் இல்ல. உங்களை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படிங்க செய்யறது? நீ பெயிண்ட் அடிக்க வரியாமா? யோ வீட்டுக்கார நானே வந்து உதவி பண்ண அடிப்பேனா? 1500 நான் சம்பளம் கொடுக்கறேன்லங்க. அப்ப நீங்க தான் அடிச்சிட்டு போயிரணும். அட உன்னை நான் கூட்டிட்டு போறேன் வெளியில அடிக்கிறதுக்கு. உங்க வீட்லயும் அடிப்பேன் வெள்ள குட்டி கொண்டு வச்சு அடிப்பேன்ல. என்ன வெள்ள கொண்டு 1500 ரூபாய் சம்பளம் தரமா. அடிக்கிறதுக்கு 1000 ரூபாய் சம்பளம். நீ ஒண்ணு இல்ல செவனே நிர்ணயம் போது நான் அடிச்சிருவேன். நீ பேசாம மாதிரியா அப்ப முக்கிய பார்த்தா பிக்கப் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தா அடிக்கிறதுக்கு பிக்கப் பண்ணி வச்சிருக்கேன். நீ வேற சும்மா இரு முதல்ல. ஏமா அவனை பெயிண்ட் அடிக்க தெரியுமா தெரியாதா? இல்லங்க தெரியாதுங்க. முன்ன பின்ன அடிச்சது இல்ல. ஏங்க நீங்க ரேட்ட சொல்லவே இல்லையேங்க. 1500 ரூபாய் தரேன் ஒரு நாளைக்கு வரியா? அட பெயிண்ட் அடிக்கிறதுக்கியா நீ பட்டி பாக்குறீங்களா? பட்டி திங்கறீங்களா? நான் பாத்துக்கிறேன். பேசாம மாதிரியா முதல்ல. நான் பெயிண்ட்ரா நீ பெயிண்ட்ரா? கான்ட்ராக்டியா? ஏன் கான்ட்ராக்டா? ஓவர் கான்ட்ராக்டா? அவர் பட்டி பாக்குறங்கறாருங்க. அவருக்கு ஏற்கனவே மண்டையெல்லாம் பட்டி பார்த்து வச்சிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகி டிங்கரிங் வேலை நிறைய பார்த்து வச்சிருக்காங்க. ஆக்சிடென்ட்ல பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து இப்ப ஃபுல் பாடியா கொண்டு வந்து நிப்பாட்டுறது பெரிய விஷயம். சுண்ணாம்பு அடிக்கிறதோட பட்டி பார்க்கிறது நல்லா இருக்கும்லங்க. ஆமா சரண்டி விட்டு அடிக்கலாம்னு வச்சுக்க குப்பு குப்புன்னு அடிக்கலாம். ஆமா அப்ப வரியா வேலைக்கு வரியாமா? சரி வர்றேங்க. எனக்கு தெரியாத வேலை நான் சொல்லி தரேன்டா. எப்படிங்க? இப்ப மேல அடிக்கிறியா கீழ அடிக்கிறியா? அட பெயிண்டியா எல்லாம் நீங்க வாயில அடிக்க போற பேசாம ஒரு முதல்ல நீ அமைதியா உட்காரு. கீழே அடிக்கிறியாமா? இல்லங்க முதல்ல அந்த பிள்ளை மேல ஏறி அடிக்கட்டுமியா? இல்லங்க நான் கீழே அடிச்சுட்டா அப்புறம் மேல யாருங்க அடிக்கிறது? ஏர்மா இது எதுக்குங்க? என்னங்க உடைஞ்சிருக்கு? உடைஞ்சா சேர போடு. இல்ல இல்ல ஸ்ட்ராங்கா தான் ஸ்ட்ராங்கா இருக்கா? நானே ஏறேன் பாரு. அத்தடி புண்டுக்கிட்டு போகுதுங்க. இது என்ன சேரு? என்ன சேரு? புண்டு ஓச்சுனா இது என்ன புண்டு ஓச்சுனா என்ன சேருமா? புண்டு போனா சேரு. அப்படி சொல்லு. அவசரத்துல ஏற புண்ணியனா போச்சு அப்புறம். இல்ல இல்ல ஏர்மா என்னோட மாட்டோட பாக்குறீங்க. மேல அடிக்கிறதுனா எப்படி பாத்துக்க? எப்படி பார்க்கணும்? மூணு தொழில கத்துக்கற சாமான தொட்டு கும்பிடு. என்ன சாமானே? ஓ இதையா? சரிங்க. நல்லா அடிக்கணும்ல. ஏர்மா மேல அடிக்கிற பார்த்து தான் அடிக்கணும். எப்படி? கண்ணை மூடி நீ பாடு கப்பு 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 கப்புன்னு அடிச்சிரல. கண்ணை திறந்துட்டு அடிச்சினா மூஞ்சில தெரிச்சிரு. ஐயோ கண்ணை மூடிட்டு அடி. சரிங்க. சரியாமா? கண்ணை மூடிட்டு தான் அடிக்கணுமா? ஏத்தி விடவா? இல்லங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஏறேன். ஏறு பயப்படாம ஏறா. சேருனா சேரு. ஏறு 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 பயப்படாத. ராஜா நான் பாத்துக்கறேன். ராஜா அந்த புள்ள மேல அடிக்கட்ட நான் கீழ பட்டி வலிக்கவா? நீ ஒரு மசன வலிக்க வேண்டாம் பேசாம இருயா. ஏங்க நீ படி. அவர் நல்லா உதவி செய்றாங்க. அவன் வேண்டாம் ஏற்கனவே அவன் மண்டையில வலிச்சு தான் வச்சிருக்காங்க. புடி. ஏமா நீ கீழ இருந்து நான் கீழ இருந்து பாக்குறேன். நீ எப்படி அடிக்கிற? கீழ இருந்து என்னத்தையா பாக்குற? அங்க வா புதர் அடிமா மேல. அங்க புதர் கால கூட்டி விட்டு அடிப்பா. சரிங்க. ஏமா நல்லா அடி. நல்லா ஏறி அடிப்பா. நீ எங்கயா பாக்குற? ஏறி அடிப்பா. மேல அடிமா மேல பாத்து அடி. சரி. ஓ வளச்சி ஏத்தனடி தான் அடி. ஆமா. இன்னும் கொஞ்சம் பத்தல தூக்கி விடவா? யோ தூக்குற நீ என்ன பண்ற? அட தூக்கி விட்டு அடிக்கிறேம்மா. சரிங்க. நான் அடிக்கிறேங்க. என்னம்மா நீ தூக்கி விட்டு அடிக்கிற வேற மடிக்கிற போதும் படுக்க போடு. ஏங்க 8 வரைக்கும் நான் அடிக்கிறேங்க. 8 அடி 9 வரைக்கும் நான் அடிக்கிறேன். நீ இறங்குமா முதல்ல. ஏங்க அடிக்க வேண்டாமா? நீ அடிக்கிற சுத்தம் வர மாட்டே. ஏங்க ஏமா? சரி அப்ப கீழ அடிக்கவா?
அது நீ ஈஸியாக அடிப்பீங்க கீழே அடிக்கிறதுனா அது எப்படி கை வலிக்காம அடிச்சுட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை விவரமா இன்னொரு நாளைக்கு ஏங்க நான் பெயிண்ட் அடிக்கிறது ஒத்து இல்லையா நல்லா பெயிண்ட் அடிக்க ஒத்து வருவேன் நீ ஏன் கவலைப்படுற உனக்கு அருமையாக அடிச்சு விடுறேன் இங்கே வாடா உனக்கு ஃபர்ஸ்ட் டிங்கரிங் பார்க்கணும் ஆமா என்ன பண்றீங்க இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன வியாபாரம் கெடுத்துட்டீங்க பெயிண்ட் இன்னொரு நாளைக்கு அடிச்சுக்கோ இந்த ஆளு பெயிண்ட் அடிக்கிறான்னு என்னைய போட்டு தாக்க பார்த்தேன் தாரு இழந்த பழம் படிச்ச கச வந்த பழம் இது எனக்கு பிறந்த பழம் பேருக்கிட்ட எழுத பல பாத்தியா எடுத்து பார்த்த பழக்கில இப்ப சைஸ பாத்தியா பாடிய கப்ப கிழங்கு பாடிய கப்ப கிழங்கு வாந்தி எடுக்கிற எத்தனை நாள் ஆச்சு குளிச்சு எத்தனை நாள் உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இப்ப இருந்தாயா இப்ப இருந்தா தூக்குறல்ல நீ குளிச்சு எத்தனை நாள் ஆகுது சும்மா இருமா வாந்தி வேற எங்கேயோ நீ பார்த்து எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் நீ அதை பார்க்க அமைதியா பொறுமையாருங்க சரியா எப்பா நாளைக்கு தான்ப்பா முடிவு தெரியும் நாளைக்கு தான் தெரியும் இதுவா அதுவா எதுவா கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும் பாடிய கப்ப கிழங்கு அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்தையில போறவளை நீ வப்பியா நீ ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்தையில போறவளை நீ வப்பியா தூக்கி வீசுறமா ஏப்பா நீ பேசாம இரியா எப்ப போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்க சரி உட்காரு அமைதி உட்காரு பெரிய பஞ்சாரம் மருந்தா போட்டு அடைங்க அடியே இவளே என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே அடியே இவளே பிறந்தவளே என்ன அந்த புள்ள வாந்தி அடிக்கடி வாழ்ந்து எடுக்க வைக்கிற சபாஸ் உன்னை உண்மையிலே பாராட்டணும் பெயிண்ட் அடிச்சது வேலை நடக்குது பெயிண்ட் அடிச்சது வேலை நடக்குதா வேலை ஆயிடுச்சு வேலை இருக்கு இருப்பாரு நல்லா கவனிக்கிறாங்களப்பா உடம்புக்கு சரியில்லையா பெயிண்ட் அடிச்சது இப்பதான் வேலை நடக்குதா ஓ உடம்புக்கு சரியில்லை அது எத்தனை நாளா உனக்கு இந்த வாந்தி வருது 2-3 நாளா வருதுப்பா 2-3 நாளாவா சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது என்னடா உன்னை காண என்ன அது எங்கப்பா புது மாடல்மா எலக்ட்ரானிக் எங்க என்ன பண்றீங்க முதல்ல நீங்க யாருங்க என்ன யாரு கேக்குற பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பெரிய சித்தம் பௌத்திர மூலத்துக்கு மருந்து கொடுக்குறாளுமா டாக்டர் வைத்தியரா சித்த மூல டாக்டர் மூல வைத்தியரா இப்ப இது என்னது முதல்ல காதுல வைத்தா உனக்கு காது கேக்குதா என்ன செக் பண்ணணும்ல காது இப்ப கேளு. யோ முதல்ல ஓங்கா உன் காது கேக்குதா என்னன்னு பார்க்கணும்ல ஏன் காது கேக்குதியா எப்படி டிப்புக்கு புடுக்கு புடுக்கு இங்கட வச்சா தான் புடிச்சு கேக்கு புச்சுக்கு இல்லடா பாய்ப்பேல இங்கட டிப்புக்கு கேக்குதா இங்க அங்கட வச்சா அப்படித்தான் கேக்கு உனக்கு நல்லா காது கேக்குது இங்க வா ஏன் வாந்தி எடுக்கிறேன்னு செக்அப் பண்ணி பார்ப்போம் பாருங்க நல்லா ஏந்தி கொடுக்குறேம்மா சரிம்மா ஒன்றும் இல்லை கண்டுபிடிச்சிட்டேன் என்னங்க எலும்பு இல்லாத எதையோ பிடிச்சி சூப் விட்டேன்னு நினைக்கிறேன் எலும்பு குழம்பு ஏதோ சூப் பண்ணியா இப்போ சாப்பிடும்போது அதில் ஏதோ நெஞ்சில் சொருகள் அதுக்கு என்னங்க பண்றது மவுறு ஊதி எடுத்தோம்னா சரியா போயிடும் இங்கே இந்த மிஷின் வந்து 2.5 லட்ச ரூபா ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்தது
இதுல ஊதி எடுத்தோம்னு வச்சுக்க, இது என்ன பண்ணணும்னா இது ஒண்ணும் இல்ல, ஊதும் போது ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ஏங்க அப்ப நெஞ்சுக்குள்ளது வயிற்றுக்கு வந்துடும். அத்தடி என்ன பக்கத்துல வாயத்திர ஓப்பன், என்னது வாயை திறம்மா. வாயத்திரமா ஓப்பன் சொல்லுங்க. ஓபன். நீ வாய தர, நீங்க ஏன் இங்க வர்ற? நீ ஒரு சைஸா வந்துகிட்டு இருக்கீங்க. ஓபன். தரமா வாய தர. நல்லா ஆடு. ஊதும் போது ஆடிடாத, ஆ. நெஞ்சுக்குள்ளது வயிற்றுக்கு வந்துடும். ஆ. ரெடி? என்னமாச்சு? போச்சு. என்ன வயித்த பிடிக்கிற? யோ, ஆ. என்னது? அடி வயிற்று வந்துருச்சா? அடிவித்து வந்துருச்சுங்க. என்ன கேக்குறியா? ஆடாதம்மான்னு அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேம்மா. அதுக்கு மிஷின் இருக்கா? இது சவுத் ஆப்பிரிக்கால வாங்கிட்டு வந்தேன். ஆத்தாடி பெருசா 2 லட்சம் ரூபாய். பெருசா இருக்குங்க. இதுல ஊதுனோம்னு வச்சுக்க, ஆ. குடல் குந்தாணி எல்லாம் வந்துடும். அத்தாடி இது எப்படி? என்ன ஆளை காலி பண்றதுக்கே திட்டம் நீ போட்டான் ஒண்ணும் கவலைப்படாத. இது என்னடா அங்கிட்டு ஒரு நாடா நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்கட்டும். எங்கேயாச்சும் இப்படி ஒரு இம்சை ஏய், தொலைஞ்சிருது போ. என்னடா பைப்பை உடைச்சு விட்ட? ஐயோ ஐயோ ஊதுற மிஷின் யாருல உடைச்சது? நான் ஒண்ணும் பண்ணல, இப்படி கையில தாங்க வச்சிருந்தேன். சும்மா வாயில வச்சுக்கமா. சரிங்க. நான் குடுக்குற மருந்தை ஊத்திக்கிட்டேன்னு வச்சுக்க, ஆ. இந்த மருந்தை ஊத்தினீனாவே ஆ. உனக்கு எல்லாமே சரியா போயிடும். இது என்ன மருந்துங்க? இது டானிக்கையா? ஆமா, டானிக்கு மாறி போச்சுமா. ஓகே. என்ன டானிக்க மாறி போச்சியா? அடி வயிற்றுக்கு வந்துருச்சு. ஆமாங்க. எங்க? இதை விடுவே, இதை விடுமா. எப்பா ஓ, அடி வயிற்றுக்கு வந்துருச்சு. ஐயோ, அடி வயித்துக்கு வந்தா ரொம்ப சிரமமாச்சே. இப்போ என்ன? உடனே ஊதி எடுத்துறணும். இனி வாயில வச்சு ஊதக்கூடாதியா? வேற? அடி வயிற்றுக்கு வந்து உட்கார்ந்து. அட உட்காந்து யோசிக்க விடுமான்னேம்மா. அடி கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. வாட பாக்குற பூமி, அது சீது அழகிற சாமி, கண்ணை திறக்கணும் சாமி. அடி கையா பிடிக்கணும் சாமி. அடியே என் ஒட்ட கிழக்கி. என்னது? அது புது பாட்டுமா. என் மொட்டை கழுதையா? அடியே என் முட்டை கிழக்கி. சின்ன பையல நம்பி எந்த பாட்டும் பாடவும் கூடாது, எந்த விஷயமும் சொல்லவும் கூடாது. ஏப்பா ஒரு பையன் விரல் சூப்பிக்கிட்டே இருந்திருக்கேன். சரி அவங்க அம்மா விரல் சூப்பாதரா சொல்லியிருக்கு, சரி. கேட்க மாட்டேன்ட்டேன். ஆ, ரோட்ல ஒரு ஆள் குண்டா வயிற்ற தள்ளி நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. சரி. இந்த அம்மா சொல்லியிருக்கு, டேய் ஆ, விரல் சூப்புன சூப்பனேனா இந்த மாதிரி ஆகி போயிரும்டா. வயிறு. ஆ, ஆ, பேசாம இரு, நான் கை எடுத்துட்டேன். சூப்பா கூட. ஆ, மறுநாள் வளையாப்புக்கு கூட்டிட்டு போயிருக்கு அந்த அம்மா. சரி. இந்த பயலை சரி. வளையாப்புல அந்த அம்மா எப்படி உட்காந்துருக்கு, மாசமா இருக்கும். வயிற்ற தள்ளிட்டு இப்படித்தானே உட்காந்துருக்கு. ஆமா. நேரா போயிட்டேன் அந்த பைய. சரி. வளையாப்பு இடத்துல பொண்ணுகிட்ட போய், பொண்ணுகிட்ட போய் ஏய் நீ எதையோ பிடிச்சி சூப்பி இருக்க, அதனாலதான் வயிறு தண்டியில் வந்திருக்கு அப்படின்றீங்க. சின்ன பையனை நம்பி எதுவும் சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணுமோ அவங்க இப்பதான் ஆர்வம் அவங்களுக்கு பாட்டு ஆத்தி சந்தனக்கட்டை, ஆயா சந்தனக்கட்டை, ஆத்தி சந்தனக்கட்டை, ஆயா. அந்த 2 லைன் தான் தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. அடிக்க என் முட்டை கலக்கி. ஊக்கு குத்திங். எங்கேயா குத்து? இல்ல, ஆமா. மூக்குல போடல. குத்தி ரத்தம் வருது, சப்பிருமா. இந்த ஏய், ரத்தம் வீணாக கூடாது தம்பி. ஏங்க அப்புறம் கண்ட இடத்துல வச்சாக்க குத்தாம என்ன செய்யும்? பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப ஆ, விரல்ல ரத்தம் வந்துச்சுன்னா ஆ, அதுக்கு ஓ விரல்ல ரத்தம் வந்துச்சுன்னா நீ தான் சாப்பிடணும், நான் ஏன் சாப்பிடணும்? இப்போ யூரின் டெஸ்ட் எடுக்க போனா ஆ, இப்படி போட்டு சுத்தப்பட்டு வராது. 4 போடாத நறுக்குன்னு தனித்தனியாக போட்டுறனு. போடு, நம்ம போடு, இதை கொஞ்சம் தள்ளி போடு. அடுத்து இந்த கொக்கி இருக்குல்லண்ணே, இந்த கொக்கியை பின்னாடி போட்டு தள்ளி போட்டுடு. இந்த கொக்கி இருக்குல்ல,
இந்த 2 கொக்கி இல்ல பின்னாடி இல்ல அந்த சைடுல இப்படி நியூக்லாம் போட்டு விட்டாங்க. அந்த சைடில் நல்ல மூலையிலே தள்ளி போட்டிங்கன்னாத்தான் சீனி பின்னாடி போகும். எங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கிற மாதிரி இருக்கு சௌரியம்மா. கனகத்தை வீடு வாங்கி புள்ள வீடு வாங்கி கடகத்தை வீடு வாங்கி புள்ள வீடு வாங்கி கடகத்தை வீடு வாங்கி புள்ள அவர் போக்க நம்ம போக வேண்டாங்க. கணக்கத்த மீன் வாங்கி புள்ள போலே. உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருந்த உள்ளோருன்னா ஒன்னா சேரணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருந்த உள்ளோருன்னா ஒண்ணு சேரணும். கூப்பிட்டா ஓடி வருவாளா என் தாயை கும்பிட்டா ஆடி வருவாளா. கூப்பிட்டு ஓடி வருவாளா கூப்பிட்டா வந்துருவாளா கூப்பிட்டா ஏன் வரணும்? ஆடுறதுக்குமா. இங்க போ, இங்க என்னத்துக்கு போட்டிருக்காங்க? கூப்பிட்டா ஓடி வருவாளா. அதுக்கு பேசாம கலைரங்கள் இல்லாம இருந்திருக்கலாமோ. ஏங்க ஜாலியா குண்டிய குண்டிய ஆடிட்டு ஓடி போயிருக்கலாம். இப்ப கலைரங்கள் கட்டி ஆட விட்டுட்டாங்க நம்மள. போடுமா இந்த இரு ராஜா நானும் வர்றேன். இடம் போட்டு வச்சுக்க. இரு நானும் வர்றேன். கௌதமி நாளைக்கு எந்த ஊர் போற? அந்த சைடு சரத்துக்கு ஒரு இடம் போட துண்டா கொடுங்க. இந்த வேலைக்கு தண்ணி டேங்கில நாங்க தெலப்போர் போட்டுக்கிட்டு இருக்கேன். பண்ணிட்டாங்க. குப்பரை படுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நீரோட்டா புளி பறிச்சுக்கிட்டு இருக்கியா? எந்திரியா? நீரோட்ட பார்க்கறாங்களா? நீரோட்டம் பார்க்கறாரா? ஐயா இங்க கிணறு போட முடியுமா? தண்ணி வருமா? அது கொத்த பேசாம இரு. அது கொத்த கொட்டை இல்ல, நீரோட்டம் பார்க்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கண்ணை திறக்கணும் பிடிக்கணும் சாமி. உனக்காண்டி நான் எவ்வளவு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாத்தியா இல்லையா? அதுக்கா போயிருவேன். அடி கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. என்ன நக்குங்கிற? நான் எங்க
இல்ல ஒண்ணு இல்ல பொண்டாட்டி எல்என்டில ஒரு லோன் எடுத்துட்டா சரி அதுக்கு தான் நக்கு நக்குறேன் ஆம்பளை வாழ்க்கை எதுல போகுதுங்கிற பாதி நாள் போன்ல போகுது பாதி நாள் பொம்பளை நீங்க வாங்கின லோன்ல போகுது எதுக்கு தானே இந்த லோன் எடுத்து தொலைகிறீங்கன்னே தெரியல எதுக்குங்க போடுறோம் உங்களுக்காக தான் லோன் எடுக்கிறோம் எடுக்கிற அன்னைக்கு ஒரு 500 ரூபாய் காசு கொடுப்பீங்க கொடுக்குறோமா இல்லையா அதுலயும் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வாங்க 300 ரூபாய்க்கு ஒரு கோட்டு 200 ரூபாய்க்கு 1/2 கிலோ சிக்கன் சரியா போச்சு 500 ரூபாய் ஏங்க அந்த சிக்கனை எடுத்து அங்க யாருக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு தானே சமைச்சு கொடுக்குறோம் நீங்க பெத்த பிள்ளைக்கு தானே சமைச்சு கொடுக்குறோம் இல்ல சிக்கன் எடுத்து நம்மால் திங்கிறானா 2 பீஸ் சைடு சிக்கன் எடுப்பேன் மற்றதெல்லாம் போத ஏறினக்கப்புறம் நாய்க்கு கொஞ்சம் தள்ளி விடுவேன் வாந்தியா வேற எடுப்பேன் அந்த வாந்திய வேற வடிச்சு நாங்கடா கொட்டணும் பெண்கள் நாங்க கொட்டிட்டாலும் போடு 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 சும்மா கிடக்குது இல்லையே சுப்பிரமணி சொல்லு சுப்பிரமணிக்கு சோறு போட்டா திங்கு இல்லையோ எங்க தூக்கவா எப்படி எங்க அம்மா மைக்குக்கு மேல தூக்க அண்ணா என்னால அந்த மாதிரி நீ 2 காலையும் தூக்கு 2 காலை நீ தூக்கு நான் பாத்துக்கிறேன் நீ நானும் 1 காலை தான் தூக்க சொன்ன அவர் 2 காலையும் தூக்க சொல்றாருங்க கண்ணு தெரியாது அதனாலதான் 2 காலை போடு போடு மண்ணு வீசு வாசனை இந்த மக்களோட யோசனையும் நீ தூக்க ஆரம்பிச்ச உடனே கிளம்புனா நல்லா ஆடுறீங்க என்னங்க ஆச்சு இல்ல இல்ல வேற ஒரு அறிவிப்பு இல்லை அவங்க எப்போதும் போல நல்லா கேஸ்வலா பண்ணுங்க ஜாலியா பண்ணுங்க அப்படின்னா சரி அப்படி இருந்து மணி நம்மளுக்கு கேஸ்வலா போயிருந்தோம்னு வச்சுக்க அதான் அதான் கரெக்ட் அதெல்லாம் நான் இங்கே யார் என்ன சொன்னாலும் கரெக்ட் பண்ணி ஏன்னா 12 மணிக்குள்ள இருந்து 12:30 நம்ம வேலையை முடிச்சிடணும் 12:30 மணிக்கு மேலே கடை 12 மேலே 5 நிமிஷம் நிற்க சொன்னா கூட நீங்கள் நிற்க மாட்டோம் நிற்க மாட்டேன் 5 நிமிஷம் கூட நிற்காது கொரோனா ஊசி போட்டு நிற்கிறது தூங்குறையாக வந்துடும் பா நீ நல்லா ஆடுற சரி நல்லா பாடுற காலை தூக்கிறாத ஏன் வேணாம் ஏங்க பெண்கள் மேல ரொம்ப மரியாதை அதிகம் சரி ஏன் தெரியுமா பொம்பளையில சுடுகாடு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க ஏன் அங்கேனாச்சும் ஆம்பளைய நிம்மதியா சாகட்டும்னு அவங்கள முச்சந்தியோட முக்காடு ஓட்டு விரட்டி விட்டுறாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் அதிகமா மேக்கப் போடுற பொண்ணு ரொம்ப நாளா கடையில விற்காத பண்ணு நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது ஓஹோ கவர்மெண்ட் பசு கலர் பச்சை பொம்பளைய நம்பினாங்கன்னா எங்காலும் எடுப்பாங்க பிச்சை வேற வழியே இல்லை பா எல்லாம் அம்புட்டு தத்து வந்தேன் ஏங்க என்னங்க இப்போ என்ன பண்ண போறீங்க காதல் பண்ண போறேன் ஏன் மேலையா ஆமா நான் ஒன்று கேட்பேன் நீங்க பதில் சொல்வீங்களா சொல்றேன் என் கண்ணத்துல குழி விழுகுதுல்ல ஆமா அதை நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க அவசரப்பட்டு படுகொலியில விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் பா பயலுக்கு அப்படித்தான் படுகொலியில் விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பாதாள குழிடான்னு ஒரு சில பேர் கொனாப்பட குகையிலே விழுந்துடுறாங்க எந்திரிக்க முடியாம தவச்சிட்டு கிடக்குறாங்க காதல் வந்து விட்டது எப்படியாப்பட்ட காதல் சொல்றீங்க இங்க பக்கத்துல வாங்க அப்பதான் எனக்கு வரி இன்னும் கிட்ட வச்சுக்கலாம்ல இல்ல நான் வச்சேன் கிட்ட நம்ம காந்த மாதிரி கப்புன்னு ஒட்டிக்கும் ஓஹோ எங்க நீங்க இதுக்கு முன்னாடி யாரையும் விரும்பி இருக்கீங்களா இல்லைங்க அப்படியா நீங்க நான் விரும்பினா வேற ஏதாச்சும் சொல்லுங்க நான் விரும்பிருக்கேனா இல்லையான்னு நான் சொல்றேன் இல்ல யாரையும் விரும்பி இருக்கீங்க இல்லைங்க பச்சை மண்ணுங்க ஏய் மூக்குக்குள்ள அரளை பூந்துருச்சு அது அரளை பூந்துருச்சா மூக்கு அவ்வளவு ஓட்டையா பெருசாயா இருக்கு அவன் மூக்கு ஓட்டி அவ்வளவு பெருசா இருக்கே வாய மூடியா மூடிட்டானே இல்லாட்டி வெளியில வந்து விழுந்திருக்கும் பா காதல் காதல் சொல்றீங்க நிலவு ஒரு பெண்ணாயி
உளவு கலையுதோ. இப்ப நம்ம ஆளுங்க இந்த நிலவு ஒரு பெண்ணாகி பாட்டு வந்தாவே ஓ நினப்பு தாண்டா வருது. உளவு கலையுதோ உளவு கலையுதோன்னு உழவுகின்ற அழகோ ஈரழைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. பங்காள கடலே இந்த உல்லாச விடலே காலை மகளே நாம் காலு கடலே மாமானுதான் குஞ்சிடுவானே மாமா கம்மா காத்திருக்கேன் நானே. பங்காள கடலே இந்த உல்லாச விடலே காலை மகளே கடலே உன்னாத விடலே என்னோடு ஆடு பந்தார போட ஆன சமையல் காய்கறிகள் பிரமாதம் கௌரவ பிரசாதம் எனக்கு போதும். நீ என்ன எப்படி கிடைச்சிருக்க? வம்புல எடுத்து மாட்டி விடாதீங்க. ஆமாண்ணா நான் காதல் பண்ணுறேங்க உங்கள் மேலே. சத்தியமா மைசெட்டுக்கார் தலையை ஆட்டுறாரு. பண்ண சொல்லிதேன். என்ன பண்றீங்க? காதல சொல்ல போறேன். இன்னும் எனக்கு இன்னும் வரலங்க, வந்துகிட்டே இருக்கு. அதுக்காட்டி கீழே உட்காந்துறீங்க. காதல சொல்றேன். அன்பே. ஆஹா. ஹாய். நான் பைப் அடிச்ச தண்ணியா குடிக்க போறேன். எங்கேயா மூத்தல் அடிக்கிறீங்க? எங்க இன்னொரு திருப்பம். ஒன்ஸ் மோர். ஐயோ மோர் வரும் போல இருக்கு. அன்பே. சப்பா. ஏங்க போதுமா? பத்தாதா? இதுக்கு மேல என்ன ஒன்னாலும் மயங்கினே